எங்கள் வீட்டு கார்டனில் நான் வச்சுருக்க சோப்பு தண்டங்கீரை செடி எல்லாமே பூ வந்துடுச்சு. இனி இதுக்கு மேலே வளராது, பறித்து கூட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருக்கா பறித்து கூட்டு வச்சேன். இப்போ பறித்து இதில் கீரை சாதம் மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. கலர் எதுவுமே சேர்க்காம இந்த கீரை கலரில் வருதா அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி கூட சேர்க்காம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். கீரையில் அந்த பூவை போடக்கூடாது, அந்த காம்பை மட்டும் சேர்த்து சின்ன சின்னதாக கழுவி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, உள்ளி, பச்சை மிளகா, பூண்டு, 1 மணி நேரம் அரிசியும் பருப்பையும் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், ஒரு 4-5 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக தட்டி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தையும் பெருசு பெருசாக வெட்டி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் இதையும் சேர்த்துக்கிட்டேன். இதுவும் நல்லா இதானதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். மிளகு, வத்தல் எதுவுமே இதுக்காண்டி சேர்க்கலை. 3 பச்சை மிளகா மட்டும்தான். இதுக்கு கலர் ரெட் கலரில் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு. அப்புறம் கீரையும் சேர்த்து கீரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது நல்லா சுருங்கியிருக்கும். அதுக்கப்புறமா இது கூட அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு வச்சுருந்தேம்ல, அதையும் சேர்த்து 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி அப்படி வச்சு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினோன்னா அந்த கலரை பாருங்களேன், அதோட சாரெலாம் இறங்கி அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்து கீரை சாதம். ஆனால் அந்த கலர் சிகப்பு கலரில் அந்த கீரை சாதம் வரல. பார்த்தாலே தெரியும், அந்த கலரில் இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான் கலர் வந்திருக்கு. மஞ்சள் பொடி எதுவுமே போடலைல்ல, அதோட கலர் கொஞ்சம் தான் வித்தியாசமாக வந்திருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்தானா.